எம்ஜிஆர் எவ்வளோக்குள்ள ஒரு சமூகநீதி பார்வையில் இருந்திருக்காருங்கிறது மோடிக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எம்ஜிஆருக்கு சமூகநீதி உணர்வு வந்து மோடி மனசை தொட்டிருக்குது. ஸோ மோடியும் அந்த மாதிரி பல சமூக நீதி பணிகளை செய்கிறது. அதிக ஷெட்யூல் காஸ்ட் மந்திரி மோடி அமைச்சர்கள் தான் இருக்காங்க. அதிக ஓபிசி மந்திரி மோடி அமைச்சர் தான் இருக்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்ட் பிரசிடெண்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப் பிரசிடெண்ட்டு, இந்த மாதிரி சமூக நீதி பணிகளை வந்து எம்ஜிஆர் வந்து சீஃப் செக்ரட்டரி பத்மநாபன் ஷெட்யூல் காஸ்ட்டு, இந்த மாதிரி எம்ஜிஆர் செய்த அதே இதை வந்து மோடியும் செய்கிறாருன்னு சொல்லும்போது அந்த எளிய மக்களோட அந்த பரிவு, அந்த ஃபுட் செக்யூரிட்டி, அந்த மதிய உணவு திட்டம், இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கிறதுனால அண்ணாமலை வந்து எம்ஜிஆரும் மோடியும் ஒன்றாக போட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதிமுக வாக்கு வங்கி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அண்ணன் சைதை துரைசாமி வேண்டுகோள். எம்ஜிஆர் தொண்டர், அவரோடவா மேலே அவர் எம்ஜிஆர் தொண்டர், அவர் வந்து எம்ஜிஆர் புகழை இன்னும் பாடிட்டு இருக்கக்கூடியவர், எவ்வித பிரதிபலனும் இல்லாமல் நன்றி உணர்வோட மக்கள் தலைமை எம்ஜிஆர் புகழை பாடிட்டு இருக்கக்கூடியவர். அவருக்கு வேண்டுகோளை எடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் பேரை வச்சது மோடி. இதை விட மேலே எம்ஜிஆருக்கு என்ன நினைவிடம் வேணும்? எப்போ போனாலும் அந்த இடத்துல சென்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம்னு, மத்திய ரயில் நிலையம்னு அது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மெட்ரோவில் போனாலும் சரி, மற்ற எந்த ரயிலில் போனாலும் சரி, அது நம்ம காதுகளில் ஒலிச்சிக்கிட்டு தான் இருக்குது.